ஏஎல்ஜி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com நம்ம கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர் ப்ரோக்ராம் சூப்பராக போயிட்டுருக்கு. அது நல்லா பிக்கப் ஆகிட்டுருக்கு. நிறைய என்கொயரிஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இப்போ 2 என்கொயரி டீம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஒரு என்கொயரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெச்ஆரை இப்போ ஒர்க் பண்ணுறேன். நான் இந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ண போகிறேன். அண்ட் நான் ஐஎல்ஸ்க்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐஎல்ஸில் வந்து எனக்கு ஸ்போக்கன் லிஸ்னிங்கை விட ரைட்டிங்க்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு பிஹெச்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, என்னோடய படிப்புக்காக நான் இந்த வேலையை விட்டுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நான் வீட்டில் இருந்தே வருமானம் ஈட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எனக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கிறதால நான் இதுக்கு போகலாமா, உங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு என்கொயரி வந்துச்சு. இன்னொரு என்கொயரியில் 3D ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஃபிலிம் ரைட்டர் ஆகணும்னு ஆர்வம் இருக்குது. நான் என்ன சஸ்டெயின் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். இப்போ என்னோட 3D ஆர்டிஸ்ட் ஜாபை விட்டுட்டு ஃபிலிம் ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறேன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படின்னா அதுக்கு எனக்கு கான்டென்ட் ரைட்டிங் யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய விதங்களில் கேள்விகள் வருது. ஸோ கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, பல விதமான கான்டென்ட் ரைட்டிங் இருக்குது. கரெக்டாக இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கான்டென்ட் தான். நான் வந்து அதை யூடியூப் மூலமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாட்காஸ்ட்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு தமிழில். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டென்ட் தான். நீங்கள் கேட்குறது வந்து இந்த வார்த்தைகளாவோ ஒளியாவோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, படிக்கிறீங்க, எல்லாமே கான்டென்ட் தான். ஓகேவா? நீங்கள் பார்க்குற நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் பார்க்குற சினிமா எல்லாமே கான்டென்ட் தான். ஆனால் நம்ம இங்கே கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரில் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, பிளாக் கான்டென்ட், வெப்சைட் கான்டென்ட். ஓகேவா? இதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். பிளாக்ஸுக்கு கான்டென்ட் எழுதுறது, எஸ்இஓ ஆர்டிகல்ஸ் எழுதுறது, அண்ட் வெப்சைட்டுக்கு கான்டென்ட் எழுதுறது, இதை வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து கிரிம்ப் மாடல் அப்படின்ற மாடல் மூலமாக அதை வடிவமைச்சிருக்கேன். எப்படி வந்து நம்மளோட ஃபேமஸான இங்கிலீஷ் மாஸ்டரி TLSRW மாடலில் நம்ம வடிவமைச்சிருக்கோமோ, அதே மாதிரி கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரிக்கும் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் கிரிம்ப் மாடலில் நான் வடிவமைச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு கேள்விக்கு வருவோம். எனக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இதை நம்பி நான் ஃபுல்லாக இறங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட்டர்ஸ்க்கு டிமாண்ட் இன்னைக்கும் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக ஓப்பன் அப் பண்ணி விடுற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் ஆட்ஸ் 10,000 2,000 500 200 பார்க்குறேன். ஃபேஸ்புக் ஆட்ஸ் சொல்லி கொடுக்குறோன்ட்டு எல்லாருக்கும் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? எல்லாருமே ஈஸியாக நுழைய முடியும்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஸ்கில்லுக்கு மதிப்பு இழக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். இல்லை, இன்ஜினியரிங்னு ஒரு காலத்தில் கொண்டாடினது இன்னைக்கு எல்லாருமே இன்ஜினியர் ஆகும்போது அதுக்கான மதிப்பை அது இழக்குது. கரெக்டாக இல்லையா? ஜாப் மார்க்கெட்டில் அதே மாதிரி தான். ஆனால் ரைட்டிங்னு வரும்போது அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இல்லையா? அதுவும் நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டர் ஆகுறதுக்கு ரொம்ப ஆச்சா பூச்சான்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு எழுதுற அளவுக்குலாம் இருக்கணும்னு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டீசன்ட் இங்கிலீஷ் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலே நான் உங்களை கான்டென்ட் ரைட்டராக ட்ரெயின் பண்ணிடுவேன். ஓகேவா? கம்ப்ளீட் ப்ராசஸையுமே நான் உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன். அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் நான் வந்து நிறைய எக்ஸசைசஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸுமே நீங்கள் கோத்ரூ பண்ணுவீங்க. என்னென்ன எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதுக்கு இதை பண்ணணும், எதுக்கு இதை பண்ணலாம், எதுக்கு இதை பண்ணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அந்த ஒரு 100 days சேலஞ்சும் கொடுத்துருக்கேன். உங்களோட ரைட்டிங்கை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கான்டென்ட் ரைட்டராக ஆனது, இப்போ அதுலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக எவால்வ் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ரைட்டிங்கை வச்சு தான். அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னலிங் ஹேபிட் தான். ஜேர்னல் என்னோட ஜேர்னல் தான் வந்து என்னோட லவ். ஓகே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, என்னோட ஜேர்னலிங் ஹேபிட். நான் ஒரு பெட்டர் கான்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கு இன்னுமே வந்து நான் டெய்லி ஜேர்னல் பண்ணுவேன், கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணுவேன், ரெகுலர் என்னோட தாட் ஜேர்னலிங் எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால எனக்கு தனியாக உட்காந்து நான் எதையும் எழுதிட்டு இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற தேவையில்லை. என்னோட ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு ஜேர்னலிங் ஹேபிட் இருக்கோ இல்லையோ, நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ், நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள், நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண வேண்டிய ப்ராசஸ்ன்னு நான் வந்து பக்காவாக உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் அந்த கிரிம்ப் மாடலை கொடுத்துருக்கேன். நம்ம lavanyajaykumar.com கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியோட சிலபஸை கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு பக்கா ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? நான் வந்து நீங்கள் எனக்கு 3,000 பே பண்ணுறீங்க கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரிக்குன்னா நான் 30,000 வேல்யூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, சர்டிஃபிகேட்லாம் உங்களை கேட்டு யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க. அப்படி சர்டிஃபிகேட் கேட்டு தான் ஹையர் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போகாதீங்கன்றேன் நான். அவங்களுக்கும் தெரில என்ன பண்ண போகிறாங்கன்னுட்டு உங்களை வந்து கண்டிப்பாக ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிளையண்ட்டும் வேணாம், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணாம், அந்த மாதிரி கம்பெனியும் நீங்கள் போய் அதில் வேலை செய்ய வேண்டாம். ஓகேவா?
இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய ஸ்கில். நீங்கள் எழுதி அவங்க கிட்ட கொடுக்குற அந்த சாம்பிள் ஒர்க்கை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்து யாரும் ஹையர் பண்ண போகிறதில்ல. அதில் நல்லா மண்டையில ஏற்றிக்கோங்க, ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற 3000 ரூபாய் பணத்துக்கு நான் 30,000 ரூபாய்க்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து காமெண்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் ஃபாரம் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் வந்து ஹெச்ஆரில் இருக்கலாம், அட்மின்ல இருக்கலாம், அக்கௌண்டிங்கில் இருக்கலாம். ஏன்னா ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சாஃப்ட்வேர், வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி துறைகளில் போகிறதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுதான் அவங்கள ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இதே கான்டென்ட் ரைட்டிங்னு வரும்போது இந்த சர்வீஸ் வந்து பல இடங்களில் தேவைப்பட்டுட்டே தான் இருக்குது. பல பேருக்கும் இந்த ரைட்டிங் அப்படின்றது தேவைப்பட்டுட்டே தான் இருக்குது. எஸ்பெஷலி இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சிட்டு, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அதிகமாகும் போது அவங்களுக்குலாம் தேவை வந்து கான்டென்ட் ரைட்டர்ஸ் அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில், ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஒரு டீசெண்டான இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லா ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கான்டென்ட் ரைட்டிங்கை எழுதுறதுக்கு எப்படி எக்யூப் ஆகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அந்த கான்டென்ட் ரைட்டிங் சர்வீசஸை எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அதுக்கு நீங்கள் 3 விதங்களில் அவங்கள மார்க்கெட் பண்ணலாம். ஒன்று, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக, ஒரு கான்டென்ட் ரைட்டராக, ஒரு ஃப்ரீலான்சராக. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது மூலமாக, நீங்கள் கான்டென்ட் ரைட்டராகவே ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறது மூலமாக. மூன்றாவது, நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டிங் ஏஜென்சியை உருவாக்குறது மூலமாக. உங்களுக்கு ஆண்டர்ப்ரனியல் ஸ்கில் இருக்கும், நீங்கள் பிஸ்னஸில் பக்காவாக இருப்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஓகே, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர் போகிறீங்க, படிக்கிறீங்க, ஓகே, இதை நான் எப்படி ஒரு பிஸ்னஸாக கட்டமைக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 2 பேரை நல்லா இங்கிலீஷ் எழுதுகிற, இங்கிலீஷ் ரைட்டிங்கில் ஆர்வம் இருக்க, இல்லாட்டி இங்கிலீஷ் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, அவங்கள நீங்கள் கான்டென்ட் ரைட்டராக உருவாக்க முடியும் அப்படின்னும் போது அவங்கள வச்சு நீங்கள் ஒரு ஏஜென்சியும் ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஸோ என்னோட கான்டென்ட் ரைட்டிங் ஜேர்னி அப்படின்றதே சூப்பரான ஜேர்னி. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஸ்டோரி அப்படின்னுட்டு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோட கான்டென்ட் ரைட்டிங் ஜேர்னியை, அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரைட்டிங் அப்படின்றது ஒரு அற்புதமான ஸ்கில். எஸ்பெஷலி கான்டென்ட் ரைட்டிங் வரும்போது அதுக்கான தேவை இப்போவும் இருக்கும், 20 வருஷம் கழிச்சும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதில் நல்லா செயல்பட முடியும். எனக்கு ஒரு ஜாப் இருக்குது, என்னால் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்க முடியும், அந்த டைமில் நான் இந்த கான்டென்ட் ரைட்டிங் சர்வீசஸை கொடுக்குறேன் ஒரு ஃப்ரீலான்சராக அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, அதை நான் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு நான் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக என்னோட வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி படிக்கிறதுக்கோ, இல்லை இந்த வந்து ஃபில்ம் ஆர்டிஸ்டெலாம் இருக்கீங்க நிறைய பேர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களும் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறது. இந்த மாதிரி கிரியேட்டிவ் பேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் தேவை, அது ஒரு சைட் பிஸ்னஸாக ஆக்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்கமாக அது இருந்ததுன்னா சூப்பர் தானே. உங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ட்டு எந்த வகையினராக நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, உங்களால் இங்கிலீஷ் நல்லா எழுத முடியும், நீங்கள் நல்லா இமெயில் அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் நல்லா எஸ்ஏ எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் டீசென்ட் இனஃப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கா. இன்னைக்கு கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி வந்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் வந்து 8 மணி நேரம் இருக்குது அந்த கோர்ஸ் கான்டென்ட்டு. காலையில் ஆரம்பிக்கிறீங்க, நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு ஜாப் ஆஃபரை வாங்க முடியும். அது எப்படி பண்ணுறது, எப்படி கிளையண்ட்ஸை அப்ரோச் பண்ணுறது, எப்படி உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸை வாங்குறது, எல்லாத்தையுமே நான் மாடியூல் 3ல் போனஸாக கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்க, எங்களுக்கு ஜாப்லாம் எடுத்து தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, எனக்கு ப்ராஜெக்ட் எடுத்து தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது எப்படி முடியும், நம்ம 3000 தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுருக்கோம், 30,000 நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜாப் அசிஸ்டன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்லாம் கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக உண்டு. ஆனால் நம்ம 3000 தான் ஃபீ வச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு போனஸ் மாடியூல் கொடுத்துருக்கேன் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸ்லேயே. சிலபஸ் செக் பண்ணும்போது அந்த மாடியூல் 3யும் செக் பண்ணுங்க, ஓகேவா? அதில் எப்படி ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ணப்படுறது, இல்லாட்டி எப்படி ஒரு சர்வீஸை ஃப்ரீலான்சராக ஆஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கிளியரான மாடியூல் நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாடியூல். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கிளைண்ட்ஸ் வந்தாச்சு, எனக்கு ப்ராஜெக்ட் வந்தாச்சு அப்படின்றதான் எனக்கு மெயில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த டெஸ்டிமோனியல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் வாங்க. நீங்கள் ரொம்ப கம்மி காசு தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்றைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போகிற இது வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்கில்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இப்போ இருந்துட்டு அது மறைஞ்சு போகிறது கிடையாது, இது எவர் கிரீன் ஸ்கில், ஓகேவா? நீங்கள் 20 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போதும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பலன் தந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கம் டு கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி. இதே கொஸ்டின் திரும்பி திரும்பி வர்றதால இந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா
இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கொஷின்ஸ் கைஸ். நான் உங்களோட கொஷனுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது, உங்களால் நல்லா எழுத முடியுது அப்படின்னா கான்டென்ட் ரைட்டராக ஒரு ஃப்ரீலான்சராகவோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயோ இல்லை ஒரு சைட் ஹஸ்லாவோ இந்த ஒரு சர்வீஸை கொடுக்கவும் ஆரம்பிங்க. நான் உங்களை கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் lavanyajaykumar.com மீட் பண்ணுறேன்.